ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முக்கிய பங்குகளுடைய நிறுவன செய்திகள், கவர்மெண்ட் பண்ண செயல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பத்தி அப்டேட் பார்ப்போம். சிஜி பவர் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிஜி பவகத்தின் துணை நிறுவனமான சாண்டர் செமிகண்டக்டர் சிப்புகளின் வணிக ரீதியான உற்பத்தியை, கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளார். இதன் காரணமாக திங்கட்கிழமை இந்த பங்கு நல்ல ஏற்றத்தை காணலாம் என்பது கணிப்பு. இது அதன் ஆல் டைம் கையில இருந்து 10% சரிவுல கிடைப்பதால் கவனிக்க வேண்டிய பங்காக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் என்ஹெச்பிசி பிரதமர் மோடி அவர்கள் என்ஹெச்பிசி நிறுவனத்தில் 300 மெகாவாட் கர்னிசிக்கல் சூரிய மின்சக்தி திட்டத்தையும் சோலார் பவர் பிளான்ட் திறந்து வைத்துள்ளார். மேலும் பிரபல முகமை அதாவது புரோக்கரேஜ் நிறுவனமான சிஎல்எஸ்ஏ இதற்கு 117 என்ற இலக்கு விலையை கொடுத்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக 90 என்ற தடையை நிலையை தாண்ட முடியாமல் தேங்கியிருந்த இந்த பங்கு இந்த செய்தியால் விரைவில் பிரேக் அவுட் வாய்ப்பு உள்ளது. நான் டெக்னிக்கலா செக்அப் பண்ணிக்கிறேன். செய்தியின் அடிப்படையில் மட்டுமே நம்ம சொல்லிக்கிறோம். எஸ் பேங்க் ஏற்கனவே போட்ட வீடியோ தான். எஸ் பேங்க் முதல் காலாண்டு வணிக அப்டேட்டு சிறப்பாக வந்துள்ளது. கடன்கள் அட்வான்ஸ் 18% மற்றும் வைப்பு தொகை டெபாசிட் 14% அதிகரித்துள்ளது. காசா வேல்யூ அதிகரித்திருக்கிறது. கடந்த ஓர் ஆண்டாக 25 என்ற எல்லையை தாண்ட முடியாமல் இருக்கும் இந்த பங்கு இதை தாண்டினால் 30 வரை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. HDFC பேங்க் அது போல நிப்டி 50ல வெயிட்டேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தியும் இதுல பார்ப்போம், கடைசியா பார்ப்போம். HDFC பேங்க் வங்கியின் கடன் வளர்ச்சி கிராஸ் அட்வான்ஸ் 15%, வைப்பு தொகை வளர்ச்சி டெபாசிட் 17.7% உயர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் தற்போதைய உடனடி இலக்கு 850 கணிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எம்பைஸ் இந்த ஐடி நிறுவனம் தனது பங்குதாரர்களுக்கு 62 ரூபாய் டிவிடெண்ட் ஃபைனல் டிவிடெண்ட் ஈவுத்தொகையானது அறிவித்துள்ளது. இதற்கு எக்ஸ்டேட் ஜூலை 8 ஆகும். எனவே ஜூலை 6 அல்லது 7க்குள் இந்த டிவிடெண்டை அணிவிக்கணும் நினைக்கிறவங்க வாங்கி கொள்ளுங்கள். இந்த லாபத்தை பெற தகுதி உடையவர் ஆவார். அதனால் பார்த்துக்கோங்க. இதன் குறுகிய கால இலக்கு 2500 இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிசி ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் முதல் காலாண்டு வணிகம் சிறப்பாக இருந்ததோடு நிறுவனம் முற்றிலும் கடன் இல்லாத நிறுவனமாக டெப்ட் ஃப்ரீயாக மாறியுள்ளது. இதனால் கடந்த வர்த்தக நாளிலே 4% உயர்ந்த இந்த பங்கு திங்கட்கிழமை கவனிக்கக்கூடிய பங்காக பார்க்கப்படுகிறது. அப்புறம் பஜாஜ் பினான்ஸ் இதன் வணிக அப்டேட்டு மிக வலுவாக உள்ளதால் இது தனது வாழ்நாள் உச்சமான ஆல்டைம் கையான 1100க்கு அருகில் புதிய பிரேக் அவுட் கொடுக்க தயாராக உள்ளது. 1100 ஓகே, 11,000 போட்டுக்க தவிர 1100 என்ற உச்சத்தை பிரேக் அவுட் கொடுக்க தயாராக உள்ளது பஜாஜ் பினான்ஸ் கம்பெனி. ஐஇஎக்ஸ் இந்தியாவின் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு. ஆனா இது கொஞ்சம் கவர்மெண்ட் தலையீடு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த பவர் வாங்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்சேஞ்சு தான் பயன்படுத்துறாங்க. அதனால இது நல்ல கம்பெனி தான் இருந்துச்சு. ஆனா அப்பக்கப்ப கவர்மெண்ட் அந்த வாங்கக்கூடியவங்களுக்கு டேக்ஸ் இத்தனை பெர்சன்டேஜ் தான் பண்ணணும்னு சொல்லும் போது இவருடைய வருவாயும் லாபமும் பாதிப்பு ஏற்படும். அதனால இதை பார்த்துக்கோங்க. ஓகே, கோடை கால வெப்ப அலையினால் மின்சார தேவை அதிகரித்ததால் ஜூன் மாத காலாண்டில் நிறுவனத்தின் வர்த்தக அளவு 16% அதிகரித்துள்ளது.
செக்டார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கிய துறைகள் மற்றும் அரசு அறிவிப்புகள். இது ஏற்கனவே லாஸ்டா தனியாவே வீடியோ போட்டுட்டோம். இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் செக்டர்ல இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் டிஏசி ராணுவ கடற்படை மற்றும் விமானப்படைகளுக்கான உபகரணங்களை வாங்க 52,000 கோடி முதல் 55,000 கோடி மதிப்பிலான கொள்முதல் திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் கட்சிகள் பிஇஎல், பிடிஎல், ஜென் டெக்னாலஜி, டேட்டா பட்டான பகாஸ் டிஃபென்ஸ் போன்ற பாதுகாப்புத்துறை பங்குகள் திங்கட்கிழமை மிகப்பெரிய பிரேக் அவுட் கொடுக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கட்சியில் பங்கானது 4,500 தாண்டினா அதுல இருந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து மேல செல்ல வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்துல கவர்மெண்ட் ஆனது இதே வீடியோ லாஸ்ட் நேற்று வீடியோ போட்டிருந்தோம். மின்சார வாகனத்துறையில இவி கமர்ஷியல் வெஹிக்கிள் வர்த்தக ரீதியான மின்சார வாகனங்கள் மற்றும் பஸ்களுக்கு சுமார் 20,000 கோடி மானியம் சப்சிடி வழங்க அரசு திட்டமிட்டு வருகிறது. இது இன்னும் திட்டமிட்டல் நிலையிலே இருந்தாலும் கோல்கட்டா கிளீன்டெக், அசோக் லேலாண்டு, டாடா மோட்டார்ஸ், ஜேபிஎம் ஆட்டோ போன்ற பங்குகளுக்கு சாதகமாக செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் துறையில அதுக்கு கவர்மெண்ட் நல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கு. அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட் நிறுவனம் இந்த நிதி ஆண்டினால் மக்கள்கிட்ட வாங்கும் திறன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துக்கோங்க. ரியல் எஸ்டேட் பிரஸ்டீஜ் எஸ்டேட் நிறுவனம் இந்த நிதியாண்டில் வீட்டு வசதி மற்றும் வணிக திட்டங்களுக்காக 15,000 கோடி முதலீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது. 2025 வீழ்ச்சி அடைந்த இந்த துறை இப்போது நல்ல மீட்சியில் உள்ளது. காரணம் மக்களிடையே அப்ப வட்டி கம்மியா இருக்கு, இதெல்லாம் காரணம்னால நல்லா இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த செக்டரை கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இதுல உள்ள பங்குகளை மேக்ஸ் எஸ்டேட்டு, அப்புறம் டிஎல்எஃப், இந்த மாதிரி கோத்ரேஜ் இதெல்லாம் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. சோபா இந்த மாதிரி ஸ்டாக்ல வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் கோல்டு லோன் கடன் கொடுக்க நிறுவனங்களான சர்வதேச சந்தையில் தங்கம் விலை படிப்படியாக மீண்டு வருவதால் முத்தூட் பினான்ஸ், மணப்புரம் பினான்ஸ் போன்ற தங்க இடிஎஃப்கள் நல்ல உயர்வை காட்டலாம். அதனால இதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப முக்கியமாக நிப்டி 50 வெயிட்டேஜுங்க மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 30 இருந்து அமலுக்கு வந்துச்சு. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வந்துருச்சு, பார்த்துக்கோங்க. HDFC பேங்க் தொடர்ந்து முதல் இடத்திலே இருக்கு, மிக அதிக வெயிட்டேஜை நீடிக்கிறது. ஐசிஐசிஐ பேங்கும் தனது வெயிட்டேஜ் 9% மேல் உயர்த்தி 2ஆம் இடத்துல இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 3,000க்கு சற்று குறைக்கப்பட்டு உள்ளது. அதே நேரத்தில் பாரதி ஏர்டெல், லாக்ஸன் டர்போ, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஆகியவற்றை வெயிட்டேஜும் அதிகரிக்கப்பட்டு உள்ளது நிப்டி 50ல. ஓகேங்களா. இன்போசிஸ் மற்றும் ஐடிசி ஆகியவற்றை வெயிட்டேஜ்கள் பெரும் அளவு குறைக்கப்பட்டு உள்ளது. மேலும் டிசிஎஸ் நிறுவனம் இந்த டாப் 10 வெயிட்டேஜ் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட்டு உள்ளது, கவனிக்கத்தக்கது. ஓகேங்களா. இப்ப டாப் 10ல என்னென்ன கம்பெனி இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. இது துறை ரீதியான வெயிட்டேஜ். நிதி சேவை துறையில பினான்சியல் சர்வீஸ் வந்து 37% வெயிட்டேஜுடன் நல்ல ஒரு சஸ்திரமாக உள்ளது. ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் மற்றும் ஆட்டோ துறையில் வெயிட்டேஜ் உயர்த்தப்பட்டுள்ளது. ஐடி துறையின் வெயிட்டேஜ் 10ல இருந்து 7% குறைக்கப்பட்டு உள்ளது. அதனால நிப்டி 50ல இடிஎஃப்லயோ இல்லை நிப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பாதுகாப்பு. ஐடி வந்து இறங்கி இருக்கு இல்லையா, அதனால அதோட வெயிட்டேஜை குறைச்சு தள்ளியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தகவலை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். கவனிக்க வேண்டியவை பாதுகாப்பு துறையை பார்த்துக்கோங்க, இவி துறையை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில, அதாவது வீடுகள் அப்பார்ட்மெண்ட் வாங்கி விற்கக்கூடிய கம்பெனிகளை பார்த்துக்கோங்க. கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனியை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிஜி பவர், அதுக்கு நீச தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து டாடா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு, அந்த கம்பெனியை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. என்ஹெச்பிசி தான் இப்போ காலமா இருக்கு, வெளியில வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். இது எல்லாமே தகவலுக்காக மட்டுமே
நீங்க டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணீங்க உங்க சொந்த பகுப்பாய்வு செஞ்சு முதலீடு செய்யுமாறு வலியுறுத்தப்படுகிறது. பங்குச்சந்தை என்பது அபாயத்துக்கு உட்பட்டது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளம்.